தமிழகத்துல குறைஞ்சிட்டு இருக்குது. இதையெல்லாம் நாங்க தரவுகளோட பொதுவெளியில வச்சிருக்கோம். ஆனா அந்த அரசாங்கம் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம வெறும் இந்த மாதிரி திட்டங்கள் வச்சு விதவிதமா பேர் வைக்கிறாங்களே தவிர அதற்கு உரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. உங்களுடைய நன்றி யுவராஜ், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தமிழ்நாடு அரசு கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தினுடைய கல்லூரியினுடைய கௌரவ விரிவுரையாளர் சங்கத்தினுடைய தலைவர் தங்கராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ நீங்க போட்ட வழக்குகளால தான் முழுநேர பேராசிரியர்களை நியமனம் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப கூடுதலாக 20% மாணவர்கள் சேர்க்கைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுடைய வழக்கு என்ன காரணத்திற்காக அதுதான் தடைன்னு சொல்றாங்க? சார், நாங்க வழக்கு போட்டதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அரசு திமுக அரசு கடந்த 2010 நாங்க ஒரு 8/3/2010 கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தொடர் போராட்டம் நடத்துறோம் சார். அப்போ மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்காங்க. அப்ப கணேசன் ஐஏஎஸ் முன்னில எங்க போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நாள் போராட்டத்தை கைவிட சொல்லி ஒரு ஒப்பந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் யூஜிசி குவாலிஃபைடு நீங்க இன்னும் 1 இயர்க்குள்ள அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாமே நீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டு நாங்க பரிந்துரை பண்றோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒப்பந்த பத்திரம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு 15 வருஷமா அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது சம்பந்தமா 2020 56 ஜிஓ போட்டாங்க. 1846 ஜிஎல் பரிந்துரை சம்பந்தமா ஏடிஎம் டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க. அது விஷயமா பார்த்தா மதுரை நீதிமன்றத்துல 2020 தீர்ப்பு வாங்கிட்டோம். பிப்ரவரி மாதம் தீர்ப்பு வாங்கியாச்சு. அதோட தொடர்ச்சியா அப்பீல் கேஸும் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த அரசு என்ன சொல்றதுன்னா, நாங்க உங்களை பரிந்துரை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இது சம்பந்தமா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் மதுரை நீதிமன்றத்திலயும் சென்னை நீதிமன்றத்திலயும் எங்களுக்கு சாதமா கெஸ்டேட்டுக்கு சாதமா தீர்ப்பு வழங்கியாச்சு. இவங்களை பர்மனன்ட் பண்ணுங்க சொல்லிட்டு கண்டம் கேஸ்லயும் சொல்லிட்டாங்க, ரிப்பெடிஷன் கேஸ்லயும் சொல்லிட்டாங்க. ஆனா எங்களை மாதிரி இருக்கிற கெஸ்டேட்டர் சங்கங்களும் சரி கெஸ்டேட்டர் சேர்ந்து கிட்டத்தட்ட 54 வழக்குகள் போட்டிருக்கோம். ஏன்னா அரசு ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அது பிரகாரம் நடந்துக்கல. அது மாதிரி யூஜிசி சம்பளம் எங்களுக்கு 50,000 கொடுக்கணும். அது மாதிரி சமவேலைக்கு சமூகன்றது 57,700 ரூபாய் தரணும். ஆனா இந்தியாவில 13 யூனிவர்சிட்டி இருக்கு. ஆர்ட்ஸ் சயின்ஸ் சொல்லி 13 யூனிவர்சிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட ஏற்கனவே 171 கல்லூரிகள் இருக்கு. புதுசா ஒரு 15 கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 186 கல்லூரிலையும் யாருக்குமே யூஜிசி சம்பளம் கூட கிடையாது. சமவேலைக்கு சமூகம் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படியும் எங்களுக்கு ஊதியம் கொடுக்காம குறைந்தபட்ச சம்பளமாக 50% சம்பளம் 25,000 தான் கொடுக்குறாங்க. இந்த சம்பளம் 2010 கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி யூஜிசி என்ன சொன்னாங்களோ அந்த சம்பளம் தான் இன்னைக்கு இந்த அரசு வாங்கிட்டு இருக்கு. இந்த சம்பளத்தை வழங்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. 2024 மார்ச் மாதம் நீதியரசர் RN மஞ்சளா உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா நீதியரசர் உத்தரவு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா நீதியரசர் உத்தரவு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். இந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க உயர்கல்வித்துறை அதிகாரிகள். ஆனா நாங்க முறையா இந்த அரசு முதல்வர்கள் கமிட்டி வச்சு செட்டு நெட்டு பேசி முடிச்சு குவாலிஃபை எடுக்கிறவங்க தான் உள்ள எடுத்திருக்காங்க. ஆனா எங்களுக்கு 25,000 கொடுக்குற இந்த அரசு சரியா யூஜிசி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாம தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் கிட்டத்தட்ட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மட்டும் 3000க்கும் மேற்பட்ட கௌரவ அந்த தற்காலிக ஆசிரியர் இருக்காங்க. அவங்களுக்கு 1,75,000 சம்பளத்தை கொடுக்குறாங்க. ஒரு தற்காலிக ஆசிரியருக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க லா யூனிவர்சிட்டி இருக்கு. அதை 60,000 தராங்க எங்களை மாதிரி கிஃப்ட் ஃபேக்கல்ட்டிக்கு. இங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு. அவங்களுக்கு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு 57,500 சமையலுக்கு சமூகம் தராங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிற கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி மட்டும் எங்களுக்கு 25,000 தான் தராங்க. இதனால எங்களுடைய அன்றாட தேவைகள் பூர்த்தி முடியல. அரசியல்வாதிகள் நம்பி நாங்க ஏமாந்து போயிட்டோம். 15 வருஷமா எங்களை பொய் சொல்லி எங்களை தொலைச்சிட்டோம். சரி தங்கராஜ், உங்களுக்கு அரசு ஒரு பக்கம் உங்களுடைய கோரிக்கையில கேட்கல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கௌரவ விரிவுரையாளர்கள் கொண்டுதான் நாங்க இந்த இதை சமாளிக்கிறோம்னு உயர்கல்வித்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிற சூழல்ல கூடுதலாக 20% மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தும்? அதாவது ஏற்கனவே யூஜிசியோட கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இதே ஏஐசிடி என்ன சொல்றா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கெஸ்ட் எவ்வளவு பேர் மெயின்டைன் பண்றோம்னா கிட்டத்தட்ட 45 பேருக்கு ஒரு ஆசிரியர் 50 பேருக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கறதுனால மாணவர்களுக்கு சரியா போக்கஸ் பண்ண முடியல. இதுதான் பிரச்சனை. இந்த சுயேட்சை முறையில நாங்க உள்ள வரும்போது கிட்டத்தட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தோட இன்னைக்கு டபுள் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இதெல்லாம் கிராமப்புற மாணவர்களுக்கு பார்த்தா உயர்கல்வியில இடம் கிடைச்சிருக்கு. அதை மாட்டுக்கட்டல. ஆனா தரமான கல்வி கிடைக்கணும்னா அவங்க ஆசிரியரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், நிரந்தர பேசுறது அதிகப்படுத்தணும். இதை மாதிரி பண்ணா மட்டும் மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும். அதை விட்டு என்ன பண்றாங்க, பல்கா அந்த அரசுக்கு நல்ல பேர் வருன்ற ஒரே கணக்குக்காக மாணவர் எண்ணிக்கை கூட்டுறாங்க. நிறைய மாணவர் நல சார்ந்த திட்டங்களை வகுக்கிறாங்க.
அது மாணவர் சைடுல ஓகே, ஆனா ஆசிரியர் சைடு எங்களுக்கு வந்து பார்த்தா சுமையா தான் இருக்கு. அந்த அரசு நாங்க பலமுறை கோரிக்கை வச்சா செவிசாய்க்க மறுக்கிறாங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், நீதிமன்றத்தை நாட தவிர வேற வழிகளை சொல்லி தான் நாங்க நீதிமன்றத்தை நாடிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற புதிய அமைச்சர் வந்து ஒரு சில விஷயம் செய்யறதா சொல்லியிருக்காங்க, அதுக்கு நாங்க என்னன்னு பார்க்கலாம் இருக்கோம் சார். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சார், இப்போ இந்த வழக்குகள்லாம் பணி நியமனத்துக்கு தாமதத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் இடையீட்டு மனு தாக்கல் செய்தவர்களையும் கேட்டேன். சில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர்களை பேராசிரியர்களை நான் தொடர்பு கொண்டு கேட்கிறப்ப அரசு ரொம்ப மெத்தனம் காட்டுது. இந்த வழக்கை முடிக்கிறதுல அரசு வழக்கறிஞர்கள் பல நேரங்களில் ஆஜராகவே இல்லை நீதிமன்றத்திற்கு அப்படியெல்லாம் சொல்றாங்க. இப்ப அரசு அக்கறை காட்டவில்லையா? ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 2022 நவம்பர் மாதம் அப்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அரசு கல்லூரியில் 4000 உதவி பேராசிரியர் பணி நியமனங்கள் நியமிக்கப்படும் 2022 சொல்லியிருந்தேன். ஆனா 2024 தேர்தலுக்கு முன்னாடி தான் டிஆர்பினால அந்த மார்ச்ல அந்த அறிக்கை வருது, 4000 டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த 4000 டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போதுதான் கௌரவ சந்திப்பை சேர்ந்தவங்க ஏற்கனவே சென்ற கவர்மெண்ட் வந்து ஜியோ நம்பர் 56 போட்டு 1146 ஆசிரியர்களுக்கு பணிநிரந்தரம் பண்றதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிருக்குது. அதை நீங்க அமல்படுத்தணும்னு சொல்லி ஏற்படுது. அரசாங்கம் அதற்கு எதிராக வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஒரு கட்டத்துல கௌரவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிறாங்க. அரசு தரப்புல வந்து அப்பீலுக்கு போயிருக்காங்க. ஸோ கோர்ட்ல இன்னும் வழக்கு முடியல. அரசாங்க தரப்புல வந்து தாமதப்படுத்துவாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஆனா வழக்கு விரைவாக முடித்து ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. சார், ஒரு பக்கம் நான் இடையீட்டு மனு தாக்கல் செய்த ஒரு பேராசிரியரிடமும் பேசினேன். இப்ப இன்றைக்கு புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நாகேசன் ஒருத்தர் மனு தாக்கல் செய்திருக்காரு. அவரு பதவி காலமே முடிய போகுது, அவருக்கு எந்த ரெமிடியுமே தீர்வே கிடைக்காம பதவி காலமே முடியுது. இப்படி நிறைய பேருடைய பணி ஓய்வும் பல பேர் பெற்றுட்டாங்க. அப்ப தீர்வை நோக்கி செல்வதற்காக நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கை விரைவாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியும் மனு தாக்கல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரசு தரப்புல அதுக்கு சரியா ஆஜராகவே இல்லை, ரொம்ப மெத்தனம் காட்டுறாங்கன்னு தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த சூழல்ல 20% கூடுதலாக மாணவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று அரசு அனுமதித்திருக்கிறது. ஆசிரியர்களுக்கு தரமான ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை ஒரு பக்கம், இதற்கு இடையிலையும் தரமான கல்வி அவர்களால் கொடுக்க முடியுமா? இதுல கேஸ் வந்து 2 கேஸ் இருக்குது. ஒண்ணு ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமா ஒரு கேஸ் இருக்குது, இன்னொன்று வந்து முதல்வர்களுடைய நியமனம் சம்பந்தமா கேஸ் இருக்குது. நீங்க நான் மேல பதில் சொன்னது வந்து ஆசிரியர்கள் பணி நியமனம் சம்பந்தப்பட்டது. 2வது வந்து இப்ப நீங்க அநேகமா அது சம்பந்தமா தான் கேட்டுக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்வர்கள் பணி நியமனம் சம்பந்தமாக முதல்வர் பணி நியமனம் இருக்கிறது வந்து ஏற்கனவே வந்து அரசாங்கம் ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் போட்டிருந்தது. அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் போட்டது முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழுவினர் வந்து கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இன்னொரு குழுவினர் அரசு போட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல மனு தாக்கல் செய்திருக்காங்க. 2 பேருக்கு இடையில இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. நாங்க சொல்றது ஆசிரியர் பணி நியமன வழக்காக இருந்தாலும் சரி அல்லது முதல்வர் பணி நியமன வழக்காக இருந்தாலும் சரி, அரசு கூடுதல் கவனம் எடுத்து அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து ஆசிரியர் பணி நியமனங்களையும் உடனடியாக நியமிப்பதற்கு உண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும். கல்லூரி முதல்வர்கள் நியமனத்திலும் அந்த வழக்கினை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து பணி நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி சார். நம்மோடு அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் பேராசிரியர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம், ஏற்கனவே பல்கலைக்கழகங்களில் நிதி பற்றாக்குறை, பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கே ஊதியம் வழங்க முடியாத நிலை. அரசு கலையறிவியல் கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகத்தோடு இணையப்பட்ட அந்த கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர்கள் பற்றாக்குறை, முதல்வர்கள் காலி பணியிடமாக இருக்குது, பொறுப்பு முதல்வர்கள் தான், நூலகர்கள் பற்றாக்குறை, உடற்கல்வி ஆசிரியர்கள் காலி பணியிடம் 80க்கு மேலே உடற்கல்வி ஆசிரியர்கள், 100க்கும் மேற்பட்ட நூலகர் பணியிடங்கள் காலியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உயர்கல்வியிலே பாதிப்பை ஏற்படுத்தும்? கண்டிப்பா ஹையர் எஜுகேஷன்ல உயர்கல்வியில
மாணவர்களுடைய கல்வி தரத்தை பாதிக்கும். எப்பவுமே கல்லூரி ஆரம்பிக்கிறதோ சீட்டை கூட்டுறதோ வரவேற்க வேண்டிய அம்சம் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதெல்லாம் பண்ணுது. அதே சமயத்துல பேராசிரியர்களை நியமிச்சாதான் கற்றல் கல்வின்றது நடக்கும். இந்த கற்றல் கல்வின்ற இயக்கத்துக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக பேராசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அரசு கல்வி மிக அதிகமான காலி இருக்கு. மெடிக்கல் டைரக்டர்ஸ், நூலகர்கள், டீச்சர்ஸ் மெயின். கல்லூரியில துறையில சார்ந்த பேராசிரியர்கள் அதிக காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால கெஸ்ட் லெக்சரர்ஸ்னு போடுறாங்க. அதுவும் அடிக்குவேட்டா அது உயர்கல்வியை மிகவும் பாதிக்கும், மாணவர்களுடைய கல்வி நலனை பாதிக்கும். கண்டிப்பா உடனே சரி பண்ணணும். இப்ப உயர்கல்வியில மாணவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது எய்டட் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேக்கன்ட் இருக்கு, குறைய ஆரம்பிச்சிருக்குது. நம்ம அது ஏன்னு அரசாங்கம் எல்லா இதையும் அனலைஸ் பண்ணணும். பேராசிரியர் நியமனத்தை கண்டிப்பாக பண்ணணும். சார், இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் 20% கூடுதலாக இடங்கள் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்ததுமே இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்புறதுக்கு நாங்கள் விரைவாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம், கௌரவ விரிவுரையாளர்களை கொண்டு தான் இதை நாங்கள் இட்டு நிரப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்க அதே சூழலில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு வகுத்திருக்கிற விதிமுறைகள் படி ஊதியம் வழங்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு பணிச்சுமை, சம வேலைக்கு சம ஊதியம் என்று கேட்கின்ற பொழுது எங்களோடு சக பேராசிரியர் வாங்குகிற ஊதியத்திலிருந்து 1/4 பங்கு ஊதியம் வாங்குகிறோம், அதுவும் இன்னும் ஏப்ரல் மாதத்துக்குலாம் நிறைய கல்லூரிகளில் சம்பளம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழலில் இதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது ஒரு காரணத்தையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த வழக்கை அரசே பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. வழக்க காரணம் காட்டி சரியாக அரசு வக்கீல் கூட அரசு தரப்பில் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கல, ஆஜராகாமலே தவிர்க்கிறாங்க, மெத்தனம் காட்டுறாங்க அப்படின்னு இந்த வழக்கை போட்டிருக்கிற பேராசிரியர்கள் சிலரும் சொல்றாங்க. வழக்க பொறுத்த மட்டும் அரசு நினைச்சா விரைந்து முடிக்க முடியும். பல வழக்குகள் அரசு விரைந்து நடத்த முடிக்குது. அதுல ஏதாவது குறைகள் இருந்தா அரசு ஏத்துக்கிட்டாதான் போதும், கேஸே இன்ஃபரக்சுவஸ் ஆயிடும். இப்ப அந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல கல்லூரிகள்ல காலியிடங்களை நிரப்புவதில் அரசு கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நம்மளுக்கு தோன்றுது. அதை செய்யல. அது என்ன ரீசன் தெரியல, அது பைனான்சியல் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. பட் அதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. இப்ப உள்ள பண்ண பிறகு கிட்டத்தட்ட இந்த ஆட்சியே முடிய போகிறது. இந்த ஆட்சி 26 மேயோட முடிய போகுது. இதுவரைக்கும் அதை வெள்ள பண்றதுக்கு அவங்க சரியான நடவடிக்கை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா கல்லூரியின் ஆசிரியர் நியமனம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப பெர்மனண்டான தீர்வு என்னன்னா, அந்த நிரந்தர ஆசிரியர்களை அந்த காலி பணியை நிரப்புவதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். கெஸ்ட் லெக்சர்ஸ் போட்டு சம்பளம் கொடுக்கல வைக்கலன்னு பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 50,000 யூஜிசி கொடுக்க சொல்றாங்கன்றது உண்மை, ஆனா இது கொடுக்கறது இல்லைன்றதும் உண்மை. இவங்க அது ஏன் கெஸ்ட் லெக்சரை போடணும், ஃபில்அப் பண்றதுக்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். எடுக்காது துரதிருஷ்டவசமானது, தமிழகத்தில் உயர்கல்வியை பாதிக்கின்ற செயல். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு கல்வியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். உயர்கல்வியில் அதிக எண்ணிக்கையில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது என்று சொல்றாங்க. ஆனால் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது, நிதி பற்றாக்குறை இருக்குது, துணைவேந்தர்கள் இல்லை. கல்லூரிகளில் அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் இன்றைக்கு பொறுப்பு முதல்வர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். பேராசிரியர் பணியிடமும் காலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப கூடுதலாக 20% இந்த ஆண்டு சேர்த்துக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கிறதும் எந்த அளவுக்கு உயர்கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்தும்? ஆக்சுவலா இந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பெரும் அளவிற்கு அந்த பேரண்ட்ஸ்ல 2 பேர்ல உள்ளவங்கள்ல ஒருத்தர் குடிக்கு அடிமையாகிறதும் குடும்ப தகராறுகள்ல பிரிஞ்சு போறதும் ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட பிள்ளைகள் படிக்க அனுப்புறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது இன்னைக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களால பணம் ரொம்ப குறைவாக கொடுத்து படிக்க வைக்கிற இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல 20% சீட்டை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அது ஏட்டளவுல மட்டும்தான் இருக்கும், அது கல்வியில மிகப்பெரிய பயனை மாணவர்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறது தான் வருத்தத்திற்குரிய ஒரு உண்மை.
நீங்க கடந்த வருஷமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோயில்கள்ல உள்ள பணத்தை எடுத்து அந்தந்த பகுதிகளில் கல்லூரிகளை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கல்லூரிகள் துவங்கினாங்க. முதல்ல ஒரு 4 துவங்கினாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 துவங்கினாங்க, 6 ஆச்சு. இன்னி வரைக்கும் அதில் கூட, ஏன்னா அது கோயில் பணத்தை எடுத்து பண்றதே தப்பு, அது ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நிரந்தர கட்டிடம் கூட இல்லாமல் அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வச்சு நடக்குது. இப்ப நீங்க குன்றத்தூர்ல பாத்தீங்கன்னா குன்றத்தூர் பாய்ஸ் ஸ்கூல்ல வச்சு நடக்குது. நீங்க கொளத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கற்பகாம்பாள் கோயிலுடைய இது வந்து அங்க இருக்கக்கூடிய எவர்வின்னோ நினைக்கிறேன் அந்த ஸ்கூல்ல வச்சு நடக்குது. இப்படித்தான் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்குது. சோ இருக்கிறதுக்கே அங்க வந்து ஒரு இடமில்லாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மாணவர்களை அதிகம் கொண்டு வரும். அப்ப அதற்கு தகுந்த கட்டிடங்கள், ஆசிரியர்கள், முதல்ல உட்கார்றதுக்கு அவனுக்கு உள்ள வந்து உட்கார்றதுக்கு ஒரு பில்டிங் வேணும்ல, அந்த பில்டிங், கிளாஸ் ரூம் இவங்க எங்க கொடுக்க போறாங்க, அதற்கு தகுந்தாற் போல மற்ற ஃபெசிலிட்டி என்ன கொடுக்க போறாங்க. இப்ப நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஒரு சீட்டை கூட்டணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் சொல்றோம். நீங்க வந்து நூலகங்கள்ல வந்து எவ்ரி இயர் புக்கை அப்டேட் பண்ணணும், எடிஷனை மாத்தி வைக்கணும். ஒரே புக்கு தான், ஆனால் 4 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்கு மேல அந்த புக்கை நீங்க வச்சிருக்க முடியாது, எடிஷனை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை கழிப்பறைகள் இருக்கணும், இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கணும், இவ்வளவு, அதாவது லாங்குவேஜ் சப்ஜெக்டுக்கு ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க, உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க. ஸோ இந்த எதையுமே வந்து அரசு கல்லூரிகள்ல ஃபாலோ பண்றது இல்ல. அப்போ எப்படி வந்து யூஜிசி வந்து இவங்களை அலோவ் பண்ணுது? யூஜிசியே ஒரு நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காத வரை இவர்கள் மாற போறதே கிடையாது. நீங்க வெறும் சீட்டை அனௌன்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷனுக்காக அவர்கள் செய்யற ஒரு ஜிமிக்ஸா இருக்கலாம். ஆனால் இது மிகப்பெரிய பேரிழப்பை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நம்ம இந்த அரசு தரப்புல ரீசெண்டா ஆரம்பிச்ச கல்லூரிகள்ல பார்க்கும் பொழுது அவர்களுக்கு, ஏன்னா இந்த ஸ்கூல் டைமிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளே கிரவுண்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. இன்ஃபேக்ட் லைப்ரரி பெரும்பாலான பள்ளி காலேஜஸ்ல அப்டேட்டே பண்ணது இல்ல. 80% ஆஃப் த லைப்ரரியன்ஸ் வந்து இன்னைக்கு அந்த சீட்டே வேகன்சியா இருக்கு. ஸோ அப்ப லைப்ரரிக்கு போய் புக் எடுக்கிற பழக்கம் மாணவர்களுக்கு எப்படி வரும்? அதுல இருந்து அந்த புக்ஸை எடுத்து படிக்கிறதுக்கு அங்க முதல்ல லைப்ரரியை ப்ராப்பரா திறந்து வச்சிருக்கணும். அதுக்கும் நீங்க லைப்ரரி அட்டெண்டரை வச்சே எத்தனை வருஷம் ஓட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியல. 50%க்கு மேல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல வந்து பிடி மாஸ்டரே கிடையாது, பிசிக்கல் டைரக்டரே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு விளையாட்டு வந்து எப்படி ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும்? ஏன்னா ஒரு காலேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் ஆசிரியர், முக்கியமாக ஆங்கிலம், தமிழ் அண்ட் பிசிக்கல் டைரக்டர், இந்த 3 பேர் தான் வந்து மாணவர்களுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரும் தான் அவங்கள வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது, லைஃபை பத்தின சொல்லி கொடுக்கறது, டிசிப்ளினை சொல்லி கொடுக்கறது. 3மே இன்னைக்கு கல்லூரிகள்ல, அரசு கல்லூரிகள்ல எஸ்பெஷலி இல்லாம போயிடுச்சு. அப்புறம் எப்படி மாணவன் வந்து கையில பட்டாக்கத்தியோடையோ அருவாளோடையும் ரயில்ல பயணிக்கிறதையும் பஸ்ல வந்து ரூட்டு தலை போட்டு சண்டை போடுறதையும் இவங்களால தவிர்க்க முடியும்? அப்ப நம்ம உள்ள இன்புட் கரெக்டா கொடுக்கும்போது தானே மாணவர்களுக்கு அது ரொம்ப சரியான விதத்துல அவர்களை பண்படுத்தி வெளியில அனுப்பும். இன்னைக்கு 1000 ஆன்லைன் கோர்ஸ் வந்துருச்சு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்துருச்சு. ஆனாலும் ஏன் நம்ம நேர கல்லூரிக்கு போய் படிக்கணும்னு சொல்றோம்? கல்லூரிக்கு படிப்பையும் தாண்டி அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை பாடத்தையும் அவர்கள் உலகை எதிர்கொள்வதற்குரிய அந்த தன்னம்பிக்கையோடு கூடிய அவனை வந்து இந்த காம்படிஷனுக்கு ரெடி பண்ணக்கூடிய அளவுல டிசிப்ளினோடு கூடிய இந்த ஒழுக்கத்தை இந்த 3 தான் அவன் நேர போகும்போது கத்துக்க முடியும். இந்த 3மே இன்னைக்கு அரசு கல்லூரிகள்ல சுத்தமா இல்லைன்ற லெவலுக்கு நமக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ 20% நம்பர்ஸை கூட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதர் தென் அந்த ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், இதுல எந்த பெனிஃபிட்டுமே மாணவனுக்கு கிடைக்க போறது இல்ல. நீங்க குறிப்பிடும் பொழுது சரியா சொன்னீங்க, நிறைய பல்கலைக்கழகங்கள்ல கீழே இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள்ல நீங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போறீங்க, ஒரு கல்லூரியோடைய வந்து
அவங்களுடைய ரெக்கக்னிஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கணும்னு நீங்க அதுல இந்த குவாலிபிகேஷனோட இருக்கணும். கிராஸ் மேஜர் கூடாது. இந்த அளவிற்கு பல்கலைக்கழகங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸை பார்ப்பாங்க. ஆனால் அரசு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொன்னது போக கிட்டத்தட்ட 50% ஆசிரியர்கள் இன்னைக்கு தொகுப்பூதியத்துல தான் இருக்கிறாங்க. நான் தொகுப்பூதியம் கொடுக்கிற ஆசிரியர்கள் நல்ல பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னோ அவர்கள் திறமையற்றவர்கள் இல்லைன்னோ நான் சொல்ல வரல. ஆனால் கூட எப்படி எனக்கு ஒரு பொறுப்பு வரும், நான் அந்த கல்லூரிக்கு உடைமைப்பட்டவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தானே உனக்கு நான் அவர்லி பேஸ் சேலரி கொடுப்பேன், நீ 4 அவர் ஒரு நாளைக்கு எடு 3 அவர் எடு அப்படின்னு சொன்னா எப்படி அவங்களுக்கு அந்த பாண்ட் கிரியேட் ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி மற்ற வேலைகள் அவங்க செய்ய முடியும்? அப்போ நீங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு செய்யறாங்க. அது கூட பல இடங்கள்ல 6 மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அதிகம் சீட்ட சொல்லுங்க சார். 20% கூடுதலான இடங்கள் இடஒதுக்கீடு இல்லை, இந்த ஆண்டு கூடுதலான இடங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அரசு கல்லூரிகளில், அரசு உதவி புரியும் கல்லூரிகளில் 15%, சுயநிதி கல்லூரிகளில் 10% கூடுதலாக இடங்கள் சொல்லி அனுமதிச்சிருக்காங்க. அரசு கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் வழக்குகளை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு பொறுப்பை தட்டி கழிக்கிறதா? முழு நேர முதல்வர்கள் இருக்க வேண்டிய இடத்துல பொறுப்பு முதல்வர்களை மட்டுமே நியமித்து ஒரு பொறுப்பற்ற செயலை தமிழ்நாடு அரசே செய்கிறதா? கௌரவ விரிவுரையாளர்கள் என்று நியமனம் செய்துவிட்டு அவர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயம் செய்திருக்கிற ஊதியத்தை வழங்காமல் கௌரவ விரிவுரையாளர்களை கௌரவத்தோடு நடத்தாமல் அவர்களையும் அவமதிக்கிறதா? கூடுதல் பணிச்சுமையை அவர்களுக்கு கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறதா? அவர்களுக்கு உரிய காலத்திலும் ஊதியம் இல்லை, கூடுதலான பணிச்சுமை, உரிய ஊதியமும் இல்லாத சூழல்ல அவர்கள் எப்படி தங்கள் மாணவர்களுக்கு வகுப்பை எடுக்கக்கூடிய மனநிலையில் செல்வார்கள்? உயர்கல்வியுடைய கல்லூரி பேராசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மிக முக்கிய ஒருவராக இருக்கின்ற சூழல்ல அவர்களுக்கு ஊதியம் இல்லை, அந்த ஊதியமும் சரியான நேரத்துக்கு இல்லை, அப்புறம் கூடுதலான பணிச்சுமை, சமமான ஊதியம் இல்லை என்கிற இந்த புறச்சூழலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கும், பணிச்சுமையை கடந்து இது மாணவர்களுக்கான கல்வித்தரத்தையும் இது பாதிக்கும் என்றெல்லாம் சொல்றாங்க. அரசு இந்த வழக்குகளை காரணம் காட்டி தட்டி கழிக்காமல், ஏனென்றால் நான் நேரடியாக பேசிய இந்த வழக்கை தொடுத்த சில பேராசிரியர்கள் சொல்றாங்க அரசு வழக்குரைஞர்கள் இந்த வழக்கு விசாரணையின் போது வருவதில்லை, அரசனுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்ல மறுக்கிறாங்க, ஒரு அபிடவிட் மட்டும் தாக்கல் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாங்க. அப்போ உயர்கல்வியில் வெறும் எண்ணிக்கையை மட்டும் காட்டி பெருமிதம் பட்டுக்கொள்வதை தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும். இங்கே இந்த பெருமிதம் என்பது பெயரளவில் இல்லாமல் எண்ணிக்கையை மட்டும் காட்டாமல் ஆக்கப்பூர்வமாகவும் கல்லூரிகளில் நேரடியாக களத்திலும் இருக்கணும். பேராசிரியர்கள் முழுநேர பேராசிரியர்களை நியமிக்கணும்.